வெல்கம் டு த எபிசோட் 19 ஆஃப் தினமரு சமையல் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காயை பிடிக்காதவங்க எல்லாம் கியூ கட்டிட்டு ஓடியாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் வெளுத்து கட்டுற மாதிரி ஒரு பாவக்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு சட்டியில 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் நைஸா நறுக்கின 10 சின்ன வெங்காயம் 5 வரமிளகா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சிருக்க பாவக்காய் அது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வேக விடணும். கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி விட்டுட்டு அப்படியே வேக விடணும். இதுல தண்ணி எல்லாம் தொளிக்க வேணாம், மூடி வைக்கவும் வேணாம். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுல நறுக்கி எடுத்து வச்சிருக்க 3 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. பாவக்காயும் தக்காளியும் சேர்ந்து மசிஞ்சு வேகணும். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாய் பொடி வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையும் பாவக்காயும் சேர்ந்து ஒன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கடையை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.